அண்மைச் செய்தி. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் செந்தில் பாலாஜி வசம் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கருக்கு கூடுதலாக வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான தமிழ்நாடு அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், வணக்கம். தமிழ்நாடு அமைச்சரவையில் என்னென்ன மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கிறது, என்ன காரணம், விரிவா சொல்லுங்க. தமிழக அமைச்சரவையில் தற்போது அதிரடி மாற்றம் செய்து ஆளுநர் மாளிகையிலிருந்து அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தமிழக முதலமைச்சர் அவர்களுடைய பரிந்துரை அடிப்படையில் தான் இந்த மாற்றமானது செய்யப்பட்டிருப்பதாகவும் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார். அதே போல பொன்முடி அவர்களும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். ஆகிய இருவரும் விடுவிக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் வகித்து வந்த அந்த இலாக்காக்களானது கூடுதலாக அமைச்சர்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் செந்தில் பாலாஜி அவர்கள் வசம் இருந்த மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அவர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கப்பட்டிருப்பதாக அந்த அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதுபோன்று மொத்தமாக 3 அமைச்சர்களுக்கு கூடுதலாக அந்த பொறுப்புகளானது ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அரசாணையானது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் இந்த 3 அமைச்சர்களுக்கு கூடுதலாக இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்தே அமைச்சர்களுக்கான அந்த அமைச்சரவை மாற்றத்துக்கான அறிவிப்பு வரும் என்று தகவலானது வெளியாகியிருந்தது. குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை அந்த வேலைக்கு ஆள் எடுப்பதில் முறைகேடு நடந்ததாக இந்த புகார் அடிப்படையில் நீதிமன்றத்தில் அவர் குற்றம் சாட்டப்பட்டு ஏற்கனவே அவர் தண்டனை நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்ட அடிப்படையில் அவர் அமைச்சர் பதவி ஏற்கனவே பறிக்கப்பட்டிருந்தது. அதனைத் தொடர்ந்து மீண்டும் அவர் இந்த நீதிமன்றத்தில் அந்த வழக்கு வரக்கூடிய வழக்கில் அவர் ஜாமீனில் செல்கிறாரா அல்லது அமைச்சர் பதவியில் அவர் நீடிக்கிறாரா என்ற இதை தெளிவுபடுத்த வேண்டும் என்ற அந்த அறிவிப்பு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் தான் தற்போது அமைச்சரவையிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது இன்றைய தினம் வெளியாகும் என்று இந்த காலையிலிருந்தே செய்திகள் வெளியிடப்பட்டு வந்தது. அந்த சூழ்நிலையில் தான் தற்போது ஆளுநர் மாளிகையிலிருந்து அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் வசம் இருந்த அந்த மின்சாரத்துறை என்பது தற்போது மாற்றம் செய்யப்பட்டு அவர் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்கப்பட்டிருக்கிறார். எனவே அவர் வகித்து வந்தது 2 துறைகள் முக்கியமாக, அதில் குறிப்பாக மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வை ஆகிய 2 துறைகளை அவர் தன் வசம் வைத்திருந்தார். அந்த 2 துறைகளும் தற்போது 2 அமைச்சர்களுக்கு பிரித்து கூடுதலாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை முத்துசாமி அமைச்சர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய முத்துசாமி அவர்களுக்கு கூடுதல் இலாக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. அதே போல மின்சாரத்துறை என்பது அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கக்கூடிய சிவசங்கர் அவர்களுக்கு கூடுதலாக அந்த துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரத்துறை என்பது இந்த 2 துறைகளையும் பிரித்து 2 அமைச்சர்களுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்டு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த மாற்றமானது செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அமைச்சர் பொன்முடி அவர்களை பொறுத்தவரை அவர் வகித்து வந்த அவர் சமீப நாட்களாக பல்வேறு கூட்டங்களில் பேசும் பொழுது சர்ச்சைக்குரிய பல்வேறு கருத்துக்களை தெரிவித்ததன் காரணமாக அவர் மீது தொடர்ந்து அதிருப்தியானது எழுந்திருந்தது.
அதே நேரத்தில் கனிமொழி அவர்கள் திமுகவில் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய கனிமொழி அவர்களும் அமைச்சர் பொன்முடி அவர்களுக்கு எதிராக தனது கருத்தை பதிவு செய்திருந்தார். அவருடைய பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்து கருத்தை பதிவு செய்திருந்ததை பார்க்க முடிந்தது. அதனை அடுத்துதான் பொன்முடி அவர்களுடைய இலாக்காவும் மாற்றி வேற ஒருவருக்கு கொடுக்கப்படும் என்ற தகவலானது வெளியாகி இருந்தது. அதிலும் குறிப்பாக அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவார் என்ற அந்த தகவலும் வெளியாகிருந்தது. அந்த அடிப்படையில் தான் தற்போது அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அவர் வகித்து வந்த அந்த குறிப்பாக அந்த பாரஸ் துறை என்பது ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு கூடுதலாக ஒதுக்கீடு செய்யப்பட்டு இருக்கிறது. இதுபோன்று அந்த 2 அமைச்சர்கள் விடுவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய துறையானது 3 அமைச்சர்களுக்கு பிரித்து வழங்கப்பட்டிருக்கிறது. அதிலும் குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் வசம் இருந்த மின்சாரம், மதுவிலக்கு, ஆயத்தீர்வை அந்த துறை என்பது 2 துறைகள். அந்த 2 துறைகள் 2 அமைச்சர்களுக்கு கூடுதல் பொறுப்பாக வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் சிவசங்கர் அமைச்சர் அவர்களுக்கு கூடுதலாக மின்சாரத்துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. அமைச்சர் முத்துசாமி அவர்களுக்கு கூடுதலாக மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறையானது ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் பொன்முடி அவர்கள் வகித்து வந்த பாரஸ்ட் வனத்துறை என்பது தற்போது கூடுதலாக ராஜகண்ணப்பன் அவர்களுக்கு வழங்கப்பட்டு அதற்கான அறிவிப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று ஆளுநர் மாளிகையிலிருந்து இந்த அமைச்சரவை மாற்றத்திற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு என்பது தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாளை மறுதினம் நீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி அவர்கள் அமைச்சராக நீடிக்கிறாரா அல்லது ஜாமீனில் செல்கிறாரா என்பதற்கான அந்த தீர்ப்பானது வெளியாக இருக்கிறது. எனவே அவர் ஜாமீனில் வெளியில் இருக்க வேண்டும் என்பதற்காக தான் தற்போது ராஜினாமா செய்திருப்பதாக அந்த ஒரு தகவலானது கிடைத்திருக்கிறது. அதே நேரத்தில் பொன்முடி அவர்களை பொறுத்தவரை சர்ச்சைக்குரிய வகையில் தொடர்ந்து பேசி வருகிறார். மூத்த அமைச்சராகவும் இருக்கிறார். இவருடைய இந்த நடவடிக்கையில் திமுகவில் இருக்கக்கூடிய மற்ற மூத்த அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள் மத்தியிலும் ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது. எனவேதான் அவரையும் அமைச்சரவையிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து கருத்துக்களானது முன்வைக்கப்பட்டு வந்தது. அதுவும் பெண்கள் குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் அவர் பேசியதாக எழுந்த கருத்துக்கள் அடிப்படையில் தான் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தகவல் வெளியாகினது. அந்த அடிப்படையில் தற்போது அதனை அதிகாரப்பூர்வமாக அமைச்சரவையிலிருந்து பொன்முடி அவர்கள் நீக்கப்பட்டிருப்பதற்கான அந்த அறிவிப்பும் வந்திருக்கிறது. ஏற்கனவே பொன்முடி அவர்களும் நீதிமன்ற தண்டனை பெற்ற காரணத்தினால் அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்படுவார் என்ற தகவல் வெளியாகிய நிலையில் தற்போது இந்த சர்ச்சைக்குரிய பேச்சு காரணமாக அவர் நீக்கப்பட்டிருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. செந்தில் பாலாஜி அவர்களை பொறுத்தவரை நீதிமன்றத்தில் ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்தில் அவர் மீது தொடரப்பட்ட அந்த வழக்கு தொடர்பாக தான் அவருக்கு தண்டனையானது விதிக்கப்பட்டிருந்தது. அதிலும் குறிப்பாக அவர் நீதிமன்ற உத்தரவு என்பது அவர் அமைச்சராக நீடிக்கிறாரா அல்லது அவர் ஜாமீனில் வெளியில் செல்கிறாரா என்பது தொடர்பாக நாளை மறுதினம் அவர்கள் பதிலளிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்த சூழ்நிலை தான் தற்போது அமைச்சர் பதவியிலிருந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ராஜினாமா செய்திருக்கிறார். நேற்றைய தினமே அதற்கான கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு அவர் அனுப்பியிருப்பதாக சொல்லப்பட்டது. அந்த அடிப்படையில் அவருக்கு அந்த அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.